சேலம் ஆர் பிரியாணி நிறுவனத்தின் நிறுவனர் ஆர் தமிழ்செல்வன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் சீமான் குறித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நான் ஆளா வந்தவனுங்கிறத விட என் மக்களை விழிப்புணர்வு ஆக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கங்கிறாரு. ஒரு சுயமான சிந்தனை வேணும் மனிதனுக்கு. வெறும் கூட்டம் எனக்கு ஓட்டா இல்லை, ஒரு ஓட்டா இருந்தாலும் அது தகுதியானதா இருக்கணும். கேட்டாங்க, இப்படி எவ்வளவு நாள் பேசிட்டு இருப்பீன்னு கேட்கும்போது ஒன்று சொன்னாரு, நான் வாழலாம் என்ன, நீ ஏன் கவலைப்படுற, நாளைக்கு வாங்குவேன், அன்னைக்கு 1% இருந்தேன், அடுத்து 5% போனேன், இன்னைக்கு 8 லட்சம் 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கேன். இது ஏன் 1.5 கோடியா மாறாது? நான் போனாலும் என் பிள்ளைகள் நாளைக்கு ஒருத்தன் வந்துட்டு போவான், இதை காக்கிறதுக்கு, வாழ்றதுக்கு, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. நான் இன்றையான விதையை போடல, வருங்காலத்துல என் பிள்ளைகள் நாடாளட்டும், நான் இப்படியே கூட இருந்துட்டு போறேன், நான் விதைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறாரு. சேலம் ஆர் பிரியாணி நிறுவனத்தின் நிறுவனர் ஆர் தமிழ்செல்வன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் சீமான் குறித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சீமான் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. தொடர்ந்து பலரும் சீமானை கூட்டணிக்கு அழைத்து வர முயற்சி செய்கிறார்கள் என்பதே அவர் முதலில் கூறிய முக்கியமான விஷயம். இது சீமானின் அரசியல் மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதை காட்டுகிறது என்று தெரிவித்தார். ஒரு காலத்தில் சீமானை தவிர்த்த மீடியா இன்று அவரை மதித்து பேசுகிறது. இது சாதாரண வளர்ச்சி அல்ல, மக்கள் மத்தியில் அவர் பெற்றிருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடு என்றும் கூறினார். நல்ல தமிழ் கொள்கையோடு இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கும் தலைவர் சீமான் என்றும் பாராட்டினார். ஆட்சிக்கு வருவதற்காக அல்ல, மக்களை விழிப்புணர்வுடன் வாக்களிக்க வைப்பதே என் நோக்கம் என்ற சீமானின் சிந்தனை ஒரு உண்மையான தலைவரின் வார்த்தை என்றும், வெறும் கூட்டத்துக்காக ஓட்டு வேண்டாம், தகுதியானவருக்கு தான் ஓட்டு போக வேண்டும் என்று சொல்லும் தலைவர் அரசியலில் அரிது என்றும் தெரிவித்தார். 5% வாக்கில் தொடங்கி இன்று பல லட்சம் வாக்குகளாக உயர்ந்திருப்பது சீமானின் வளர்ச்சியை காட்டுகிறது. இந்த வளர்ச்சி நாளை கோடிக்கணக்கான வாக்குகளாக மாறும். அந்த நாளில் சீமான் தான் வெற்றி பெற்று தமிழகத்தை ஆள்வார் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படையாக தெரிவித்தார். மேலும், நான் இன்றைக்காக இல்லை, வருங்காலத்துக்காக விதை போட்டு கொண்டிருக்கிறேன் என்ற சீமானின் வார்த்தை எதிர்கால அரசியலின் அறிகுறி என்றும், இன்று விதைக்கப்பட்ட விதை நாளை பெரிய மரமாக வளரும், அந்த மரத்தின் பெயர் நாம் தமிழர், அதன் வெற்றியின் பெயர் சீமான் என்றார்.